டேய் ரா மச்சி, படத்துக்கு போலாம். என்ன படம் போலாம் சொல்லு? குணா இல்லைன்னா தளபதி போலாமா? குணா இல்லைன்னா தளபதியா? உன்ன கேட்ட மாதிரி மச்சி, நீ சொல்ற நல்ல படமா? சவஞ்சரி இன்ப காலனி போலாம்டா. என்னடா ரெண்டு பேரும் பழைய படமா சொல்றீங்க? ஏதோ புதுசா சொல்லுங்கடா. புது படமா? கில்லி. இல்லையா? 2005 நான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்த படம் தளபதியோடைய திருப்பாச்சி. இப்போ ஆஃப்டர் 19 இயர்ஸ் அந்த படத்தை திருப்பியும் தியேட்டர்ல ரீரிலீஸ் பண்றாங்க. ஸோ நான் சின்ன வயசுல அந்த படத்தை பார்த்து எப்படி எக்ஸைட் ஆனனோ அதே ஒரு மைண்ட் செட்டோட திருப்பி நான் அந்த தியேட்டர்ல போய் அந்த படத்தை பார்க்குறேன். ரீரிலீஸ்லாம் ஏன் ஃபர்ஸ்ட் வந்துச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ் சினிமாவில் கொஞ்ச நாளாவது வந்து ஒரு 10 போர்ட் ஃபிலிம்ஸ், அதாவது ஒரு பெரிய ஸ்டார் படமோ இல்லை ஒரு பெரிய பட்ஜெட் படமோ வராமல் இருந்தது. இந்த டைமில் தியேட்டர் ஓனர்ஸ் அவங்க பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்காக நஸ்டால்ஜியாவை மட்டுமே ஒரு யூஎஸ்பியாக வச்சு மில்க் பண்ண ஒரு கான்செப்ட் தான் ரீரிலீஸ் இருக்கு. அப்படிலாம் இல்லைங்க. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ்ல கூட தான் குணாவோட நாஸ்டாலஜிக் வைப்ஸை வச்சு படம் எடுத்திருக்காங்க. படம் நல்லா தான் ஓடி இருக்கு. அதுக்கு மட்டும் என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி பழைய படங்கள் இப்போ ரீரிலீஸ் பண்ணுறதுனால புது படங்களுக்கு தேவையான ஸ்க்ரீன்ஸ் கிடைக்காம போகுது. தமிழ் ஆடியன்ஸ் இப்போ தான் வந்து கொஞ்ச நாளாக அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் பழைய படத்தை ரீரிலீஸ் பண்ணி நம்மளோட எக்ஸ்போஜரை லிமிட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பேசிக்காவே நான் ஒரு தியேட்டர் ஆடியன்ஸ். ஸோ என்னுடைய ஸ்டாரோடைய படம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது, இல்லை அதுக்கு மேலே கூட இப்போலாம் ஆகுது. அப்போ அவருடைய ஓல்டு கிளாசிக்கல் ஹிட்ஸ்லாம் இப்போ இருக்க நியூ டெக்னாலஜி லைக் 4K டீடைல்ஸ்ன்னு சொல்றாங்க, கியூப்னு சொல்றாங்க, அதுல அந்த படத்தை வந்து காட்டும் போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ அண்ட் பிளைண்ட்லி வாட்ச். முன்னாடி ரீரிலீஸ் ஆன படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கர்ணன், திருவிளையாடல், இந்த மாதிரி படங்கள் தான். இதை வந்து ப்ராப்பராக இந்த ஏஜுக்கு வந்து 4Kல ரீமாஸ்டர் பண்ணி டிஜிட்டலாக ரீஸ்டோர் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ வர படங்கள்லாம் அப்படி இல்லை. தியேட்டர்ஸில் வந்து சில படங்கள்லாம் வந்து பைரேட்டட் வெர்ஷன்ஸ்லாம் ப்ளே பண்ணுறாங்க. இதை தியேட்டர் ஓனர் சைடில் நான் வந்து ஒரு ஈஸியாக காசு பார்க்குற மாதிரி நான் பார்க்குறேன். இதை விட பெரிய பிரச்சனை கன்சியூமர்ஸுங்க. இன்க்ளூசிவிட்டிக்காகவே படம் பார்க்க வராங்க. ரீல்ஸ் போட்டு ஃபோமோல தள்ளுறாங்க. நமக்கு இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான். ஆட்டு மந்தையோட ஆடா சேர்ந்து ஒன்று படம் பார்க்க போகணும், அப்படி இல்லைன்னா ஏலியனட் ஆகி லெஃப்ட் அவுட்டாக ஃபீல் பண்ணணும். முன்னாடிலாம் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு வீக்கெண்ட் ஆனால் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு ஹாப்பியாக இருந்தோம். இப்போ எங்களால் அப்படி இருக்க முடியல. ஸோ சென்னை 28 மாதிரி ஒரு ஃபன் ஃபில்ட் மூவி தியேட்டரில் திருப்பி ரீரிலீஸ் பண்ணுறாங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு நாள் அது ரீரிலீஸ்ன்னு பார்க்காம ரீயூனியனாக கன்சிடர் பண்ணி போய் படம் பார்த்துட்டு, மச்சான் நீயும் பிரேம்ஜி மாதிரி தானே கேட்ச்லாம் ஓடுவ, மச்சான் நீ இந்த மாதிரிலாம் ஷார்ட்லாம் ஆடுவ, நீயும் மக்க காமெடி இப்படிலாம் பண்ணுவ அப்படின்னு எங்களுக்குள்ளேயே ஹாப்பியா கலாச்சிக்கிட்டு, மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், அந்த ஒரு நாள் அந்த 2 மணி நேரம் ஒர்க் ஸ்ட்ரெஸ்லாம் மறந்துட்டு ஹாப்பியா வீட்டுக்கு போறோம். என்னடா இது, எவன்டா பார்த்த படத்தை திரும்பி தியேட்டர்ல பார்ப்பான்? நான் ஒரு தடவை தியேட்டர்ல பார்த்துட்டேன்னா அந்த படத்தை திருப்பி டிவியில கூட பார்க்க மாட்டேன்டா. ஜில்லா எத்தனை தடவை பார்த்த? 2 தடவை. கத்தி 3 தடவை. பைரவா 2 தடவை. புலி 2 தடவை. அப்போ கில்லி ரீரிலீஸ் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஒரு தடவை கூட தியேட்டர்ல பார்க்கல. ரீரிலீஸ் பத்தி என்னோட பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ண படம் வந்துட்டு MS தோனி. MS தோனி படத்துக்கு என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் புக் பண்ணியிருந்தாங்க. நானும் சரி வந்து தொலைகிறேன் அப்படின்னு தான் போனேன். ஆனா உண்மையிலேயே அந்த படம் நான் ஃபர்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட்ஸோட FDFS எப்படி போய் பார்த்தனோ அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுங்க. அந்த க்ரௌட்லாம் வந்துட்டு சீன் வரதுக்கு முன்னாடியே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சொல்றது, ஒரு மாஸ் சீன் வரதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் ரீல்ஸ்ல பார்த்துட்டு என்னடா இது கிரிஞ்சா இருக்கு, க்ரௌடெல்லாம் இப்படி கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அங்க போனா நானே கத்திட்டு இருக்கேங்க. அந்த அளவுக்கு ரீரிலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான். அது எல்லாரும் சொல்லுவாங்க, பட் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துல லாஸ்ட்ல ரியல் தோனியோட ஃப்ரேம் காட்டுவாங்க. அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ எனக்கு எவ்வளவு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சோ அதே மாதிரி ரீரிலீஸ் டைம்லயும் இருந்துச்சுங்க. அதனால இந்த ரீரிலீஸே ஒரு செலிப்ரேஷன் தான். இதை பத்தி வெளியே இருந்துட்டு இந்த கொரோனா சொல்லிட்டு இல்லாம உங்களுக்கு ரீரிலீஸ் பிடிச்சதா ரீரிலீஸ் போய் பாருங்க. உங்களுக்கு புது படம் தான் பார்க்கணும்னா புது படத்தை போய் பாருங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க. ஓகே.